அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் இந்த ஜும்மாவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவை தொழுது முடிப்பதற்காக நாமெல்லாம் ஒன்று குழுவியிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அன்பு என்கின்ற ஒரு தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். பொதுவாகவே அன்பற்றவர்கள் என்று உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லாம் அன்புள்ளவர்களாகத்தான் இருப்பாங்க. இருந்தாலும் கூட அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழாதவர்களைத்தான் அன்பற்றவர்கள் என்று மார்க்கமும் சொல்லுகிறது, மனிதமும் சொல்லுகிறது. அன்பு என்பது அனைவரிடத்திலும் இருக்கிறது. ஒரு கொடியவனாக இருக்கிறான், நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் அனைத்தையும் செய்தவன் கூட அவனை சார்ந்தவன் இடத்தில் அன்பாகத்தான் இருப்பான். அவனை சார்ந்த சமூகத்தில் அன்பாக இருப்பான். அவனுக்கு பிடித்தமானவர்கள் இடத்துல அன்பாகத்தான் இருப்பான். மற்றவர்களுக்குத்தான் அவன் எதிரானவனாகவும் அன்பற்றவனாகவும் இருப்பான். ஆனால் இந்த விஷயத்தை, அன்பு சார்ந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக நிறைய உதாரணங்களை நாம் உலகத்திலையும் பார்க்கலாம், சாதாரண மனிதர்களிடத்திலையும் நம்ம பார்க்கலாம். ஒரு தாய் அன்பு செலுத்துகிறார் என்றால் அந்த அன்புக்கு பின்னாடி அரவணைப்பு இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம். கடைசி காலத்துல முடியாத சமயத்துல தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீ குழந்தையாக இருந்தபோது உன்னை எப்படியெல்லாம் பராமரித்திருக்கிறேன், எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறேன். உனக்கு 7 வயதில் இந்த நோய் வந்தது, 12 வயதில் இந்த நோய் வந்தது. உனக்கு படிப்புக்கான செலவுகளை எல்லாம் எப்படி செய்திருப்போம், எப்படி கடன் பட்டிருப்போம், எப்படி உழைத்திருப்போம். இன்றைக்கு என்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட உனக்கு நேரம் இல்லையா என்று ஒரு எதிர்பார்ப்போடு கேட்பான். இந்த எதிர்பார்ப்பு தவறில்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருப்பது அனைத்தையுமே நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கும். அடிப்படை இதுதான். எல்லாமே ஒரு பொறுப்பு தானே. நமக்கு தரப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் நமக்கு அந்த பிள்ளையை பராமரிக்கிற பொறுப்பைத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அவனுடைய பொருள் எல்லாமே அவனுடையது. இப்ப அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் நல்லா சொல்லுகிறோம் ஒவ்வொரு கட்டத்திலையும். இப்போ இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்ம சில விஷயங்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற போது, படிக்கின்ற போது நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும். நிறைய செய்திகள் நமக்கு ஆமா இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுற அன்புக்கும் நாம் காட்டுகிற அன்புக்கும் நாம் காட்டுகின்ற பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா என்கின்ற உணர்வு அந்த வரலாறுகளை படிக்கின்ற போது, அந்த செய்திகளை உள்வாங்குகின்ற போது, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து அன்பு சார்ந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற போது ஆமாலன்னு தோணும். நாம் செய்கின்ற அன்புல கூட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைகளுக்காகத்தான் நாம் அன்பு செலுத்துகிறோமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அப்போ நம்ம இந்த விஷயத்தை தெளிந்து ஆராய்ந்து நாம் பார்த்தோமே ஆனால் உண்மையாகவே நாம் செய்கின்ற நிறைய விஷயங்கள்ல நபிகளார் நமக்கு காட்டிய அந்த அடிப்படையில் இருந்து சற்று விலகி இருப்போம், சற்று மறந்து இருப்போம். அதிலிருந்து நாம் வேறு ஏதோ எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அதற்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த ஊர் எப்படி இருந்தது, காபா என்கின்ற அந்த ஊர் எப்படி இருந்தது, அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்தார்கள். அந்த மக்கள் தான், அந்த அன்பற்றவர்கள் தான், அந்த கொடியவர்கள் தான், அறியாமை கால அந்த மக்கள் தான் நபி அவர்களை 40 வருட காலம் வாழ வைத்தார்கள், வளர்த்தார்கள், வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார்கள், அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். நல்ல விஷயங்கள் தீய விஷயங்கள் அனைத்தையுமே எல்லா விஷயத்தையும் புரியும்படி அவருக்கு கற்றுத்தந்தார்.
இப்ப நம்ம அந்த ஊர்ல இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? அந்த ஊரில் இருந்தவர்கள் நிறைய விஷயங்கள், கேடான விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நபி அவர்களிடத்தில் அன்பாக இருந்தார்கள். விபச்சாரத்தில் தலைத்திருந்தார்கள். மது அறிந்து கொண்டிருந்தார்கள். அடிமை பெண்களை விற்பதும் வாங்குவதும் என்று அந்த விஷயத்தில் மூழ்கியிருந்தார்கள். 4 வகை திருமணங்கள்ல சொல்லவே முடியாத அளவுக்கு அத்தனை மோசமான திருமணங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் அந்த ஊரையும் அந்த இருந்த மக்களையும் ஆய்வு செய்து பார்த்தாலே சொல்லிடலாம், இவங்கெல்லாம் சரியான மக்களே இல்லை, சரியான வாழ்க்கையை வாழலை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் இருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். ஹஜ்ஜில் நிர்வாணமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து சுற்றி இருக்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்வார்களாம்? கடவுள் அல்லாஹ் நமக்கு பிறக்கின்ற போது ஆடையோடைய பிறந்தோம், நம்ம ஆடை இல்லாமல் நிர்வாணமாகத்தானே பிறந்தோம், அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சுற்றுகிறோம் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு பின்வாசல் வழியாக வருவார்கள். அது ஒரு சடங்காக இருந்தது. நிறைய நட்சத்திர ஜோதிடங்கள் பார்ப்பது, குலப்பெருமை இருந்தது, என் குலம்தான் சிறந்தது என்று. இப்ப நீங்கள் அதிலே அந்த அடிப்படையில் நாம பார்க்கலாம். அன்பு உள்ளவர்களாக அவர்களுக்குள் இருந்திருக்கிறாங்க. அங்கிருந்து நிறைய குளங்கள் இருந்தது இல்லையா? நிறைய குளங்கள் காபாவை சுற்றி இருந்தது. நிறைய குளங்கள், நிறைய மனிதர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், நிறைய நசாராக்கள் இருந்தார்கள். அத்தனை பேரும் இருந்தாலும் கூட குரேஷி குலம் ஆகிய நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா என்கின்ற ஒரு பெண்ணுக்கும் அப்துல்லா என்கின்ற ஒரு ஆளுக்கும் பிறக்கிறாங்க. அப்துல்லா என்கின்ற அவர் இறந்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தந்தையாக இருந்தவர் எப்போ இறந்துறாங்கன்னா, நிறை மாத கர்ப்பிணியாக தாய் இருக்கின்ற போதே இறந்து விடுகிறார். தாய் முகமது ரசூல்லாவை ஈண்டெடுத்ததுக்கு பிறகு ஒரு 6 மாதத்துல இறந்துடுறாங்க. கை குழந்தையா இருக்கிறாங்க. எந்த எதிரி இன்றைக்கு நாம் அபுலஹப் என்கின்ற அந்த பெயரை சொல்லுகின்ற போதே நமக்கு ஒரு கோபமும் தாபமும் வருகிறதோ, அந்த எதிரி தான் தன்னுடைய அடிமை பெண்ணை வைத்து பால் புகட்ட சுஹைபா என்கின்ற அந்த பெண் தான் பால் புகட்டினார்கள். இப்போ அன்போடு தான் இருந்தான், ஆதரவோடு தான் இருந்தான், பாசத்தோடு தான் இருந்தான். அந்த ஊர் மக்களும் அந்த குடும்பத்தினரும் அந்த குறைஷி குலமும் இந்த ஆதரவற்ற இந்த பிள்ளை எப்படியாவது வளர்த்தணும், எப்படியாவது நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், நம்முடைய உறவுக்கார புள்ள என்கின்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து இருக்காங்க. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த வியாபாரம் சிரியா நாட்டுக்கு போய் செய்ய வேண்டும். இப்போ சிரியா நாட்டுக்கு செல்லுகின்ற போது இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாம் ஒரு கடை சாவி எடுத்துட்டு போய் கடையை திறந்து சட்டை திறந்துட்டு அமர்ந்து கொண்டு வியாபாரம் செய்ய முடியாது. இப்போ அங்க இருக்கிற காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே ஊரில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்களா, 100 ஒட்டகம் ஏற்பாடு செய்வாங்க. அந்தந்த குடும்பத்துக்கு ஒரு ஒட்டகம் வரும். அவங்க ஒரு துணி விற்பாங்க, இல்லை வேற ஒரு பொருள் விற்பாங்க, வேற தானியங்கள் விற்பாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு ஒட்டகமாக ஒட்டுமொத்தமாக 100 ஒட்டகம் ஒரே சமயத்தில் கிளம்பும். இப்படிதான் வியாபாரம் இருந்தது. வியாபாரத்துக்கு தனியாக சென்று விட்டு வந்துவிட முடியாது, வியாபாரத்தை தானாக போய் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த ஒத்துழைப்பை அந்த ஊரில் இருக்கிற மக்களும் அந்த குடும்பத்தை சார்ந்த அபிலகமும் அவருடைய பெரிய தந்தையும் அபிதாலிப்பும் எல்லாம் சேர்ந்துதான் அரவணைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர்றாங்க. இப்போ இந்த ஒட்டகங்களை ஏற்றிக்கிட்டு வியாபாரம் செய்ய வேறு ஒரு நாட்டுக்கு செல்லணும். அது வேறு ஒரு நாட்டில் சென்று அங்கு வியாபாரத்தை கற்றுக்கொண்டு வர வேண்டும். இத்தனை விஷயங்களையும் அன்போடு பரிவோடு பாசத்தோடு இருந்தால் தானே கற்றுத்தர முடியும். இப்போ அன்பு நிறைந்தவர்களாக தன்னுடைய குலத்திலிருந்து பிறந்தவர், தன்னுடைய சகோதரருடைய புள்ள என்ற அந்த அடிப்படையில் குறைஷிகளுக்கு அந்த ஒரு பாசம் இருந்தது, அந்த ஒரு அன்பு இருந்தது, அன்பு மிக்கவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அங்கு இன்றைக்கு நாம் ஒரு ஜமாத்தில் இருக்கிற மாதிரி அங்க ஒரு இயக்கம் இருந்தது. இப்போ அந்த இயக்கத்திலையும் நல்ல வேலைகள்லாம் செய்வாங்களாம். இந்த எளியவர்களுக்கு, இந்த அடிமை பெண்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால், அடிமைகளுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவர்களுக்கு போய் உதவுவது, இது போன்ற எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் சில இளைஞர்கள். அந்த இயக்கத்தில் சேருகின்ற போது கூட இந்த குறைஷிகளால்
இந்த உறவுக்காரர்களால் எதிர்ப்பெல்லாம் வரல. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. கடந்து போகின்ற போது திருமணம் வயதையும் அடைந்து விடுகிறார். கதிஜா ரலியல்லாஹு அவங்க இடத்துல வியாபாரத்துல போய் செய்கின்ற போது அவர்கள் ஈர்க்கப்பட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த விஷயம் வருகின்ற போது கூட இந்த குறைஷி மக்களும் நல்லவர் தான் இவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆதரவோடு பண்ணாங்க. அந்த திருமணமும் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். இத்தனை விஷயங்களும் செய்தார்கள் இல்லையா? திருமணம் நடக்கிறது, பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க, ஒரு 40 வயது அடைகிறார்கள். அடைகின்ற போதுதான் ஹீரா என்கின்ற ஒரு குகையில போயிட்டு இறை செய்தி வருகின்ற நெருக்கம் அந்த குகையில அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அல்லாஹ் வஹியை இறக்குறான். இந்த வஹி செய்திகளை இறக்கியதற்கு பிறகு அந்த செய்தியை உள்வாங்கிய நபி அவர்களுக்கு இந்த பழைய நினைவுகள்லாம் வருகிறது. நம் குழந்தையாக இருக்கின்ற போது நமக்கு நிறைய விஷயங்களை வியாபாரத்தில் இருந்து, நமக்கு பால் புகட்டியதில் இருந்து இந்த மக்கள் எவ்வளவு உதவி செய்திருக்கிறாங்க, எப்படிப்பட்ட துன்பங்களில் எல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்று தந்திருக்கிறார்களே. கற்று தந்திருக்கிற இந்த மக்கள் லாத், உஸ்ஸா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை எல்லாம் கடவுள்களாக சிலைகளாக ஆக்கி வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்கிறார்களே, இவர்கள் நாளை நரகத்துக்கு அடைந்து விடுவார்களே என்கின்ற பேரன்போடு, உண்மையான அன்போடு இந்த மக்களை எப்படியாவது தாவா களத்துல இந்த விஷயத்தை சொல்லி அழைக்கணும்ன்ற மாதிரி மனசுல ஓடிட்டே இருக்குது. இப்போ ஓடிக்கொண்டு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி வருகிறது. நபியே, நீங்கள் உங்கள் உறவுக்காரங்க இடத்துல போய் சொல்லுங்க, நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற இந்த கடவுள் எல்லாம் கடவுள் கிடையாது, எல்லாத்தையும் படைத்து ஆளக்கூடிய ஏகன் மட்டும்தான் கடவுள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் வஹி செய்தியில சொல்றான். இப்ப இந்த செய்தியை உள்வாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா என்கின்ற ஒரு குன்றின் மீது ஏறி அத்திக்குளமே, குளத்தின் ஒவ்வொரு பெயராக சொல்லுகிறார்கள். நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ற வாங்க என்று அழைக்கிறார்கள். ஒவ்வொரு குளத்தில் இருந்தும் ஆட்கள் வருகிறார்கள், கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். வராத நபர்கள் என்ன சொல்லுகிறார், முகமது என்ன சொல்றார்ன்ற மாதிரி அந்த செய்தியை எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து சொல்லுங்கள் என்கின்ற அந்த செய்தியோடு நிறைய மக்கள் ஒன்று குழும்பி இருக்கிறார்கள். இப்ப நபி அவர்களுக்கு உள்ளத்துல என்ன இருக்குது, நாம் இத்தனை காலம் 40 வருட காலம் இவங்களோட வாழ்ந்திருக்கோமே, நாம் சொல்கின்ற அனைத்தையும் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்குவாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த செய்திகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள், ஓர் இறை கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த காபாவில் இருக்கிற 300க்கும் மேற்பட்ட சிலைகளை எடுத்து தூரம் போட்டு விடுவார்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவார்கள் என்கின்ற அந்த பேராவலோடு அந்த சஃபா என்கின்ற அந்த குன்றின் மீது நின்று அழைக்கிறாங்க. அழைக்கின்ற போது இத்தனை காலம் பார்த்தவர்கள், இத்தனை காலம் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், நபி அவருடைய வாழ்வில் நிறைய நல்ல விஷயங்களை செய்தவர்கள், அன்பு செலுத்தியவர்கள், பாசத்தை செலுத்தியவர்கள், இத்தனை பேரும் வந்து சூழ்ந்திருக்க நபி அவர்கள் கேட்கிறார்கள், நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நம்புவீர்களா? சொல்லுங்க, நம்புவோம், நீங்க உண்மையாளர், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, நம்புகிறோம் என்று சொன்னார்கள். இந்த மலைக்கு அப்பால் ஒரு குதிரைப்படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீங்களா? நம்புவோம், கண்டிப்பா நம்புவோம். அப்படி என்றால் குறைஷி குலமே, உங்களுக்கு பேராபத்து வரப்போகிறது, பேராபத்து பேராபத்து என்று சொன்னார்கள். என்ன சொல்லுகிறீர்கள், சொல்லுங்க, விளக்கலை அப்படின்னு கேட்கின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க வணங்கி கொண்டிருக்கிற இந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்துறீங்க, இந்த சிலை வணக்கத்தில் இருந்தா தூரமாகி ஓர் இறை கொள்கைக்கு வாங்க என்று அந்த தாவாவை செய்கிறார்கள், அழைப்பை விடுக்கிறார்கள். இப்ப அழைப்பை விடுத்த மாத்திரத்துல ஒவ்வொருவருடைய முகமும் மாறிவிடுகிறது, செவந்து விடுகிறது, கோபத்தில் கொப்பளிக்கிறார்கள். எதற்காக இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பைத்தியம் ஈத்து பிடிச்சு போச்சா, என்ன ஆச்சு இந்த மனிதருக்கு, நல்லா தானே இருந்தாரு, நம்மளோடு தானே இருந்தாரு, 40 வருட காலம் நன்றாக இருந்த மனிதர் இன்றைக்கு ஏதோ புதிய செய்திகளை சொல்லுகிறாரு என்ற மாதிரி கோபத்துல கொப்பளிக்கிறாங்க. இந்த சின்ன வயசுல கை குழந்தையா இருக்கின்ற போது ஒரு அடிமை பெண்ணை, சுஹைபா என்கின்ற பெண்ணை வைத்து பாலை புகட்டிய அபிலகம் சொல்லுகிறான், நீ நாசமா போயிடு, இப்படிதான் சொன்னான். மண்ணை வாரி
நபி அவர்கள் மீது இறைத்து நீ நாசமா போ, நாளெல்லாம் நீ நாசமா போய்விடு என்று சொன்னார். இப்ப அன்பு என்பது எப்படி மாறிவிட்டது? அன்பு என்பது எதிர்பார்த்த ஒரு அன்பாக மாறிவிட்டது இல்லையா? இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் ஒரு இடத்துல ஒரு மனிதரை பார்க்கிறோம், ஒரு மனிதரை பாவப்பட்டு நிறைய விஷயங்களை செய்கிறோம். அப்படி செய்கின்ற அந்த உதவிகளை எல்லாம் ஒரு நாள் சொல்லிவிட்டால் இப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலை? அந்த நிலையைத்தான் நபி அவர்கள் உடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்த இந்த பெரிய தந்தை இப்படி மாறிட்டாரு. அந்த நேரத்துல கோபம் வரணும் இல்லைங்க? கோபம் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணணும்ல. மண்ணை வாய் இறைத்த அந்த மனிதரை பார்த்து, இந்த மக்களை பார்த்து இப்படி ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், இந்த செய்தியை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? நிராகரித்து நீங்கள் நாசமா போகட்டும் என்று சொல்லி இருக்கணும்ல. வரவே இல்லை வார்த்தை. அமைதியா இருக்கிறாங்க. உடைய அன்பை பாருங்க. அந்த அன்பு என்பது, உண்மையான அன்பு என்பது அப்படியே என்ன சொல்வது, எதிர்பார்க்காம வரணும். இதை செய்தால் நான் அதை செய்கிறேன் என்று சொல்வது அன்பே கிடையாது. எதிர்பார்க்காமல் நான் செய்கிறேன், அந்த விஷயம் உனக்கு பயன் தரணும், மறுமையிலாவது நீ ஜன்னத்தை அடையணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை நோக்கி செய்தாங்க, அந்த மக்களை நோக்கி செய்தாங்க, தன்னுடைய பெரிய தந்தையை நோக்கி செய்தாங்க, தன்னுடைய குடும்பத்தாரை நோக்கி செய்தாங்க. எல்லாரும் நிராகரித்த போது கூட அவருடைய அன்பு எப்படி இருந்தது? எதிர்பார்க்காத ஒரு அன்பு. இந்த சொர்க்கம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம்? அந்த சொர்க்கத்தை எனக்கு உதவி செய்து நீங்கள் எல்லாம் அடைந்து விட வேண்டும் என்கின்ற பேரன்பு. இப்ப அந்த அன்போடு அந்த மக்களை எல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே கேட்கல, யாருமே அந்த விஷயங்களை செவிமடுக்கவே இல்லை. இப்ப செவிமடுக்காத அந்த நிலையில் கூட அவருடைய கடைசி அந்த மதீனா ஹிஜ்ரத் வரைக்கும் அவருடைய வரலாறு நீங்க புரட்டி பாருங்க. ஒவ்வொரு இடத்திலும் அடித்தாலும் திட்டினாலும் மீண்டும் மீண்டும் ஏன் போய் சொல்லணும் ரசூலுல்லாஹ்? ஏன் அவ்வளவு அன்பு, அந்த பேரன்பு அவர்களுக்கு? அப்போ நபி அவர்கள் சொல்லுகிறார், நரகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. நரகம் என்பது நீங்கள் நினைக்கின்ற மாதிரி ஒரு இடமே இல்லை. அங்கு விளைச்சலே இல்லை, எதுவும் விளையாது. அங்க உணவு தானியங்கள் கிடையாது, தண்ணீர் கிடையாது, எதையும் இல்லாத ஒரு நிலையில் அது எனக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை நீங்கள் அனுபவித்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. நீர் என்று கேட்டால் சக்கூன் என்கின்ற ஒரு மரத்திலிருந்து புகட்டப்படும். அந்த நீர் சீலாக இருக்கும். அந்த சீல் நீங்கள் குடித்தால் கூட தாகம் தீராது. ஆனால் நீங்கள் குடிப்பீர்கள், தாகம் தீராது, குடிப்பீர்கள். அப்படி குடிக்கப்படுகின்ற போது குடல் துண்டு துண்டாக ஆக்கப்படும், குடல் துண்டு துண்டாக ஆக்கப்படும், இறக்கவும் மாட்டோம். இப்ப இதையெல்லாம் உணர்ந்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்துல போய் சொல்றாங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? வந்துருங்க, வந்துருங்க. அடிக்கின்ற போதும் உதைக்கின்ற போதும் எல்லா விஷயங்களையும் எல்லா துன்பங்களையும் தருகின்ற போது கூட ஒரே ஒரு காலகட்டத்தில் கூட அவங்க பின்வாங்கவே இல்லை. இந்த விஷயத்தை, இந்த அன்பை, பேரன்பை அது போதித்து கொண்டே இருக்கிறாங்க, செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மக்கள் மீது. அப்ப அந்த குறைந்திராத அந்த அன்பு அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துல யாரெல்லாம் இஸ்லாத்தை, இப்ப நபி அவர்களை துன்பப்படுத்திட்டாங்க, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், முதல்ல ஏத்துக்கிட்டாங்க இல்லைங்க, ஊர் நிராகரிச்சிருச்சு. அங்க இருக்கிற உறவுக்காரங்கள்லாம் ஏத்துக்கல, அங்க இருக்கிற யாருமே ஏத்துக்கலாத ஒரு 7 பேர் ஏத்துக்கிறாங்க இல்லையா? அந்த மக்களை துன்பப்படுத்துவது. அந்த துன்பம் எதற்காக? நாங்க இப்படியெல்லாம் வளர்த்தோம், உன்னை இப்படியெல்லாம் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தோம், பக்கத்து நாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சோம், உன்னை அனுப்பி ஒரு ஆளாக ஆக்கி இன்றைக்கு நீ இப்படி இருக்கிறியா? அப்போ அந்த மக்களுக்கு என்ன சிந்தனை வருதுன்னா, இவருடைய வியாபாரத்தையும் எடுத்துட்டாங்க, வியாபாரம் செய்யவும் போக முடியல. கடைசியாக யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அந்த அடிமைகளை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. எப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் செஞ்சாங்கன்னா, சொல்லில் அடங்காத கொடுமை. ஒரு பெண்மணி இருந்தாங்க, சுமையா ரலியல்லாஹு, அந்த பெண்மணியை ஒரு இரும்பு கவசத்துல போட்டு சுடுமணல்ல போட்டுருவாங்க, குடிப்பாங்க. எதற்காக? நேர்வழியை பெற்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கணும். இந்த துனியாவில நம் எதையுமே நிரந்தரமாக பெறப்போவது கிடையாது, ஒரு நாள் போயிடுவோம், ஒரு நாள் இறந்து விடுவோம் என்கின்ற அந்த ஓரிரை கொள்கையை
பற்றி பிடித்ததனால் நபி அவர்களை துன்பப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த பெண்மணியை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ நபி அவர்கள் கடக்கின்ற போதும் அபுஜஹல் என்கின்ற ஒரு கொடியவன் சொல்லுவானா, முகமது போறார்ல, போற இந்த மனிதர், இவருக்காகத்தானே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவை ஏற்றுக்கொண்டாய். இப்ப ஏற்றுக்கொண்ட நீ இவரால் என்ன உதவியை பெற்றாய்? இவர் உன்னை காப்பாற்றினாரா? நான் சுடுமணல்ல போடுறேனே, தடுத்தாரா? தடுக்க முடிஞ்சது அவரால? நான் ஒரு நீரில் போட்டு உன்னை முக்குகிறேனே, நீ மூச்சு திணறி அப்படியே ஒரு பிணம் போல விழுகிறாய, ஏதாவது காப்பாற்றினாரான்னு கேட்கிறான் அபுஜஹல். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த அன்பு எப்படி இருக்கு பாருங்க. சுமையாவின் குடும்பத்தாரே, நீங்கள் சொர்க்கவாசி, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய தர்ஜாவை வைத்திருக்கிறான் என்கிற அந்த ஒரு வார்த்தை தான் இருக்கு. இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் ஒவ்வொரு தாவா காலத்துல இருக்கிறோம்னு வச்சுங்க, நிறைய விஷயங்கள் நம்ம சந்திக்கிறோம். இப்போ சந்திக்கின்ற போது நமக்கு பாடமாக நமக்கு நிறைய விஷயங்கள் பெற வேண்டும் என்றால் நிறைய விஷயத்தை படிக்கணுங்க. படிச்சுட்டு அந்த விஷயங்களை உள்வாங்கி பார்த்தோம்னா மெய் சிரித்து போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதரை சந்தித்து ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா நீங்கள் கவனித்து பாருங்களேன், அந்த விஷயம் எப்படி இருக்கும்னா, அந்த மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கவே இருக்காது. எந்த ஒரு மனிதரையும், சொன்ன எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக இருக்காது. அப்படி திருப்தி படுத்தி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? அந்த மக்களை எல்லாம் அழைத்து, குறைஷிகளை எல்லாம் அழைத்து திருப்தி படும் வகையில் தாவா செய்திருப்பார்கள். செய்யலையே. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவருடைய உரை, அவருடைய பேச்சு அனைத்துமே எப்படி இருக்கும்னா, மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இருக்காது, மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்காக. அவர்கள் வெற்றி பெறணும், நீங்கள் எதிர்த்தாலும் நீ வெற்றி பெறணும், நீங்கள் என்னை தூற்றினாலும் வெற்றி பெறணும், நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி பெறணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் தரைக்கு எந்த மக்கள் வளர்த்தார்களோ அந்த மக்களே 100 சிவப்பு ஒட்டகங்கள் பரிசாக வச்சாங்க. இவருடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வந்தா 100 ஒட்டகம். இப்போ சிந்தனை பண்ணி பாருங்க. அப்படி கூட அந்த நிலையில் கூட அவர்களுக்கு இந்த கோபம் எல்லாம் வரல, அன்புதான் வரல. ஏன் இப்படி இருக்கிறீங்கன்ற கேள்விதான் வந்து. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் அந்த அன்பிலிருந்து செலுத்துவதிலிருந்து பின்வாங்கவே. நாம் செலுத்துகிற அன்பு இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்க்காத அன்பா பிள்ளைகளுக்கு இருக்கணும், நம் மனைவிக்கு இருக்கணும். நம்ம சொல்ற தாவா சில நேரங்கள்ல கேட்கலாம், கோபம் வந்துடும், நிறைய தவறான வார்த்தைகள்லாம் பேசிடுவோம். இப்படிலாம் இருக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் உயிருக்கும் மேலானவர் நமக்கு கற்றுத்தந்த செய்திகள் இதுதான். இப்போ அந்த செய்திகளை உள்வாங்கும். எதிர்பார்க்காத அன்பை நாம் தருவோம். நான் முதலில் சீராக இந்த மார்க்கத்தில் பின்பற்றி அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு எந்த மனிதரை நான் சந்தித்தாலும் சரி, அந்த மனிதருக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்ப்போம்ல, ஒரு பௌத்த வீட்டுல நிறைய வீடுகள்ல வியாபாரத்தை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுங்க, தவறெல்லாம் கிடையாது. இருந்தாலும் கூட அவருக்கு செய்கின்ற தொழுகையை விட்டிருக்கிறார் நமக்கு தெரியும், தொழுதுக்கு பாய். தொழுகை இல்லை என்றால் முதல் கேள்வி என்ன பண்ணுவீங்க என்கின்ற அந்த வார்த்தை வரணும். அவர் இதிலெல்லாம் மைனஸாக இருக்கிறாரோ அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நினைவுபடுத்தினார்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே, அந்த போன்ற ஒரு அன்போடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இருப்போம். இப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ வல்ல இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று அந்த அன்பு என்கின்ற அந்த விஷயம் எதிர்பார்ப்பும் அதுதான் ஏற்படுத்தணும், நிறைய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும். அதே போன்று பலவீனப்படுத்தவும் செய்யும். அப்போ நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வேதத்தை பிடித்து விட்டாலே போதும், அன்பு நிறைந்தவர்களாக ஆகும். அன்றாடம் குர்ஆனை ஓதணும், அன்றாடம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளை படிக்கணும், ஹதீஸ்களை படிக்கணும். நீங்கள் படித்துக் கொண்டே இருந்தால் நம்ம தெரிந்த மொழியில படிச்சாவே போதும். அப்போ நமக்கு ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த செய்திகள்ல இந்த துனியாவில் என்னென்ன நடக்குதோ அந்த விஷயமெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு காதுல போகாது.
போனா கூட அதுல உறுதியா இருப்போம். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாவின் பார்வையும் அல்லாவுடைய அந்த விஷயங்களும் அருள் இறங்கி விட்டா நமக்கு யார் எதிராக இருக்க போறா? இன்றைக்கு கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் ஊடகங்கள்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய செய்திகள்ல பீகார்ல வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது. அதற்கான நிறைய விஷயங்கள் ஏற்பாடு செய்யறாங்க. அந்த ஓட்டர் ஐடி எல்லாம் திருத்துறதுக்கான அது நிறைய குளறுபடிகள் இருக்குது. அந்த குளறுபடிகளால மக்கள் பீதிக்கு வந்திருக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற போது கண்டிப்பா வந்துருவாங்க. இப்போ மக்களுக்கு பாதிப்பு, ஓட்டு போட முடியல, ஓட்டு இல்லை என்றால், ஓட்டர் ஐடி இல்லைன்னா நீங்க எந்த உரிமையும் இந்த நாட்டுல கிடையாது. நீங்கள் ஒரு நிலத்தை வாங்க முடியாது, நிறைய விஷயங்களை செய்ய முடியாது. நாடற்றவர்களாக ஆக்குவதற்கு தான் அந்த திட்டத்தை எடுத்து வந்திருக்காங்க. இப்போ 65 லட்சம் ஓட்டு செல்லா ஓட்டா ஆக்கியிருக்கிறாங்க. ஆக்கியிருக்கிற அந்த விஷயத்த நீதிமன்றம் 3 நாள்ல கெடுவிச்சு வெளியிடணும். எதற்காக நீங்க செல்லா ஓட்டு ஆக்குறீங்க, அவங்களுக்கு என்ன விஷயத்தால நீங்க நீக்கிறீங்க, அவங்களுக்கு ஆதாரம் இல்லையா, எது இல்லையோ அது குறிப்பிட்டு நீங்க போடுங்கன்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த ப்ரெஸ் மீட்ல அப்படியே தலைகீழாக பேசுகின்ற அந்த விஷயத்த தேர்தல் ஆணையர் செய்தார். இப்போ நம்ம கவனிச்சுக்கிட்டே பாருங்களேன், எல்லா விஷயம் எதிராக வந்துட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா நாய் சம்பவம் நடக்குது. அந்த நாயை ஒரு முகாமில் அடைக்கணும்னு ஒரு செய்தி வருது. அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. எத்தனை மனிதர்கள் கொல்லப்பட்டாலும் அதுக்கு இதெல்லாம் திசை திருப்புவதற்காக செய்துக்கிட்டே இருக்கிறார். நேற்று ஏற்றப்பட்ட சட்டத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த சட்டத்துல 30 நாளுக்குள்ள ஒரு எம்பியோ பிரதமரோ சிஎம்ஓ ஏதாவது தவறு செய்து குற்றச்சாட்டுல உள்ள போய் 30 நாள் இருந்துட்டா அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். இப்ப எல்லா சட்டங்களும் பாருங்க அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் வருது. இப்ப ஏன் எது முன்னாடி காலங்கள்ல மோடியும் அவருடைய கூட்டங்களும் ஏன் அப்படி பேசிட்டு இருந்தாங்க? 80க்கு 20 முஸ்லிம்களை தனிமைப்படுத்தி ஓட்டே தேவையில்லைன்னு சொன்னாங்கல்ல, ஏன் சொன்னாங்க? எல்லாமே இந்த விஷயத்தில் அடங்கியிருக்கிறது. இப்போ ஓட்டு நீங்க போடாதீங்க, யாருமே போட தேவையில்ல, நாங்க போட்டுக்கிறோன்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவ்வளவு தைரியமா பேச முடிந்தது உங்களால. இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையும் இருக்கிறான். இப்ப அவன் நமக்கு நிறைய உதவி செய்வான் இல்லையா? இப்ப அந்த உதவி பெற வேண்டும் என்றால் கூட நம்ம நடக்கணும் இல்லையா? நிறைய பள்ளிவாசல்கள் நம்ம பார்க்கிறோம், ஃபஜர்ல ஆளே இல்லை. பள்ளிவாசலே தொழுவதற்காக தானே கட்டப்பட்டிருக்கிறது, ஃபஜர்ல இல்லை, நல்ல விஷயங்கள் செய்கின்ற போது இல்லை. அப்போ அல்லாஹ் டைரக்டா ஒரு வசனத்தை சொல்றானே, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர எதற்காகவும் நான் படைக்கவே இல்லைன்றான். வணங்கிட்டு எல்லா விஷயத்தையும் எவ்வளவு நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஒட்டுமொத்தமா ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? எந்த ஒரு சூழ்நிலையும் தொழுகை விட்டுறாதீங்க. மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு அப்புறம்தான். தொழுகை வணக்க வழிபாடுகள் அல்லாவுடைய தூதர் எதை காட்டி தந்திருக்கிறாங்களோ அந்த விஷயத்தை தவிர்த்து நம்ம எதையும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சுட்டா அல்லாவுடைய உதவி இருக்குமா? எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் இருக்காது. நம்ம அன்பற்றவர்களா ஆயிடுவோம், அன்பு இல்லாதவர்களா ஆயிடுவோம், இரக்கமற்றவர்களாக ஆயிடுவோம். யார் மீதும் இரக்கம் வராது, நமக்கு கடந்து போயிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல அல்லாவுடைய தூதரும் எந்த வழிகளை காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியில் நடந்தார் இந்த நாடும் சரி உலகமும் சரி எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொண்டுருவோம். 2வது, அன்பு நிறைந்தவர்களாக இருக்கும். அவர்கள் மீது நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? எல்லாமே ஆதாமுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு பார்வை தான் இருக்கும். நீ அநீதி இழைச்சா அல்லாஹ் பார்த்துக்குவான், கடைசியில் நான் உனக்கு எதிராக வரப்போறேன், அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு மனநிலை ஏற்பட்டும். அப்படிப்பட்ட மக்களாக வாழ இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.